ஹலோ மக்களே! உடம்புக்கு ரொம்பவுமே ஆரோக்கியமான மூட்டு வலிக்கு, செரிமானத்துக்கும் மருந்தான பிரண்ட காரக்குழம்பு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? முதல்ல இந்த பிரண்ட குழம்புக்கு பிரண்டைய வாங்கி கிளீன் பண்ணிக்கலாம். பிரண்டைய கிளீன் பண்ணும்போது அரிக்க ஆரம்பிக்கும். கிளீன் பண்ணும்போது கையில நல்லெண்ணெய் இல்லாட்டினா தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேங்க. அடுத்து அந்த இலை மாரியே இருக்கிறத கட் பண்ணிட்டு, இந்த மாரி கட் பண்ணி 4 ஓரங்கள்லயும் அந்த நரம்ப எடுத்துட்டு குட்டி குட்டியா கட் பண்ணிக்கிறேங்க. இந்த மாரி கட் பண்ணும்போது ஒரு சில டைம்ல நரம்பு வரும். இந்த மாரி எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுக்கிறேங்க. அடுத்து இந்த குழம்பு மண் மணம் மாறாத மண் சட்டியில செய்ய போறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. அப்பதான் குழம்பு நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 10 வெந்தயம், கடுகு 1/4 டீஸ்பூன் சேர்த்து முதல்ல நல்லா பொரிய விடுங்க. கூடவே 1/2 ஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கிறேன். அடுத்து கிளீன் பண்ணி வச்சிருக்க பிரண்டையும் சேர்த்துக்கிறேன். இந்த மாரி குட்டி குட்டியா கட் பண்ணுங்க. அப்பதான் வேகமா வதங்கிக்கிறோம். அந்த ஆயில்லையே ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம், இது கூட நல்லா கொஞ்சம் கூடுதலா ஆயில் சேர்க்கும்போது தான் நல்லா வதங்கி வரும். இந்த மாரி வதக்கும்போது தான் அரிப்பு இல்லாம நல்ல டேஸ்ட்டா இருக்கும். இந்த காரக்குழம்பா 1 வாரம் வர ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி நம்ம சாப்பிடலாம். நல்லா ஓரளவு வதங்குனதுக்கப்புறம் 10 பல்லு சின்ன வெங்காயம், 4 பூண்டு சேர்த்துருக்கேன். கூடவே மீடியம் சைஸு தக்காளி, 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கிறேங்க. இந்த மாரி வதக்கும்போதே நல்ல வாசனையா இருக்கும். சூப்பரா பாருங்க. அந்த கலர் சேஞ்ச் ஆகி வதங்குனதுக்கப்புறம் கொஞ்சமா வாசனைக்காக கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. அந்த கொத்தமல்லி இலை சுருண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சுக்கிறேங்க. அடுத்து மண் சட்டியில 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்க்கும்போது தான் சூப்பரா இருக்கும். 1/4 டீஸ்பூன் கடுகு, 10 மிளகு சேர்த்துக்கிறேன். அந்த காரக்குழம்போட சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். 15 பூண்டு சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க காரக்குழம்புக்கு. இந்த மாரி பூண்டும், சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட்டும் அருமையா இருக்கும். நல்லதும் கூட. இந்த மாரி சேர்த்துட்டு ஒரு 2, 3 நிமிஷம் வதக்கிக்கிறேங்க. வெங்காயம் இந்த மாரி கலர் சேஞ்ச் ஆகணும். அடுத்து இது கூட பழுத்த தக்காளி 1 சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி அரைக்கிறதுக்கும் சேர்த்துருக்கோம். அதனால பார்த்து சேர்த்துக்கிறேங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூளா இருந்தா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. நான் தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன், குழம்பு மல்லித்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு, அந்த ஆயில்ல வதக்கிக்கிட்டேன் மசாலாவ. அடுத்து லெமன் சைஸு புளி எடுத்து கரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம வதக்கி அரைச்ச பிரண்டைய பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. ரொம்பவும் தண்ணி ஆகிடக்கூடாது. குழம்பு நல்லா திக்காக இந்த மாதிரி இருக்கணும். கொதிச்சு வரும்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். குழம்பு இந்தளவு திக்கா இருக்கணும். இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா குழம்பு சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்குங்க. இது ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட சாதத்துடன் பிசைஞ்சு சாப்பிட அருமையான பிரண்டு குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்பு சோர்வே குறைக்கக்கூடியது. அதே சமயம் எலும்பு தேய்மானத்தை சரி பண்ணக்கூடியது. பிரண்டை அவ்வளவு மருத்துவ குணம் உடையது. கண்டிப்பாக கிடைத்தா வாரத்தில் 2 டைம் துவையலாவோ, குழம்பாவோ ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். 1 வாரம் வரை நம்ம வச்சும் சாப்பிடலாம். டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.